ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே வந்து ஃபோனுக்கு எப்படி டச் மாற்றுறது. இப்போ இது டச் டிஸ்பிளேவும் போன மொபைல், இதை எப்படி வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம கையில் ரெட்மி ஃபோன் இருக்குது. ஸோ டிஸ்பிளேவும் வரைஞ்சிருக்கு, டச் வரைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம் ட்ரேவை வந்து வெளியில் எடுத்துருங்க. சிம் ட்ரேயில் எடுக்காமல் நீங்கள் கவர் கட்டினீங்கன்னா சிம் ட்ரே டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இப்படி தான் இருக்கும் பேக் சைடு இன்பில்ட் பேட்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இருக்கிற ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் இதுவாகிடுச்சுன்னா, மதர் போர்டில் இருக்க கனெக்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ மதர் போர்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஸ்டிப்பாக தான் வரும். ஸோ ரிமூவ் பண்ணுறேங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து பேட்ரியை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் மதர் போர்ட்லேருந்து. ஸோ பேட்ரி கனெக்டர் அது மேலே ஒரு ஷீல்டு வரும். ஸோ இப்போ பேட்ரி கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கேபிள், ஒரு பிளாக் கலரில் ஒரு கேபிள் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிசி போர்டு, அதாவது சார்ஜிங் போர்டோட கேபிள் வரும் ஸ்டிப்பு. ஸோ அதையும் வந்து பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். டேமேஜ் ஆகிட போகுது கனெக்டரு. இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்கரை வந்து இது பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட டெம்பர் கிளாஸ் 5D டெம்பர் கிளாஸ் இல்லை 11D டெம்பர் கிளாஸில் ஒரு பிளாக் கலர் ஷீட் வரும். அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கார்டை வச்சு ரிமூவ் பண்ணுங்கள் பேட்டரியை. ஸோ ஐபி அடிச்சிருங்க. ஏன்னா உள்ளே இருக்க அந்த கம்மு வந்து அப்போ தான் இதுவாகும், ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு வாட்டி போட்டு செக் பண்ணிங்க, ஏன்னா பேட்டரி ஒர்க் ஆகுதான்ட்டு. ஏன்னா ஒரு சில டைம் அந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வருது. ஸோ இப்போ பேட்ரி நல்லாயிருக்கு. பேட்டரி எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது டிஸ்பிளே ஸ்டிப்பு. ஸோ டிஸ்பிளே ஸ்டிப்பை வந்து பொறுமையாக இது பண்ணுங்கள். ஏன்னா இது டேமேஜ் டிஸ்பிளேன்றதுனால ஸ்டிப்பு கட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பிளேடு அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்டு, நல்லா ஸ்ட்ராங்கான ஷீட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் பிளேடு தான் யூஸ் பண்ணுறேன், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கண்ணாடி வந்து கையில் வந்து இதுவாகிடும். ஸோ யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலேயும் கீழே இருக்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பீஸெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே கம்மெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ டச் ஒட்டும்போது அந்த கம் இருந்ததுன்னா டச்சு வந்து அங்கங்கே கேப் தெரியும், தூக்கின்னு இருக்கும். ஸோ அதோட்டு இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மதர் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து டச் வந்துடுச்சு. ஸோ சொல்யூஷன் பேஸ்ட் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. நான் யூஸ் பண்ணுறது B7000. ஸோ இதில் வந்து B8000 ஒரு பேஸ்ட் வருது எல்லோ கலரில், அதுவும் சொல்யூஷன் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸோ அதை வச்சு சுற்றி க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக டிஸ்பிளே வந்து ஒட்டும்.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேவோட ஸ்டிப்பு வந்து போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா அது லைட்டாக டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஒயிட் டிஸ்பிளேவாக வரும், இல்லை லைட்டிங் வராமல் போயிடும். ஸோ போட்டு இது பண்ணிவிட்டு பேட்ரி போட்டோம். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ எல்லா சைடும் நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க டச்சு சுற்றி, ஏன்னா டைட்டாக பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ டச்சு ஒர்க் ஆகுதான்ட்டு நம்ம வேலை பார்ப்போம். ஸோ பாஸ்வேர்ட் போட்டேன், நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எல்லா நம்பரும் கரெக்டாக இதுவாகுது. ஸோ டாப் ஸ்க்ரீனும் கீழே இறங்குது. மினிமைஸ், பேக் பட்டன், ஹோம் பட்டன் எல்லாமே ஒர்க் ஆகுது. மெசேஜில் இருக்க ஒவ்வொரு எழுத்தையும், ஏன்னா ஒரு சில டச்சில் பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து ஒரு சிலது நடுவில் ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ பேட்ரி, ஸ்டிப்பு எல்லாத்தையுமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க, ஸ்க்ரூலாம் செக் பண்ணிக்கங்க. இப்போ பேக் கவரை வந்து போட்டுட்டு மொபைலை வந்து லாஸ்ட்டாக ஒரு டைம் செக் பண்ணியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டோம். இப்போ லாஸ்ட்டாக செக் பண்ணிப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த மொபைலோட டச் டிஸ்பிளே மாற்றணும்னு நீங்கள் வீடியோ ஆசைப்பட்றீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.